ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். வாழை ஒரு சிறந்த மரம். அது எல்லாம் வேர்லேருந்து எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிறது. ஒரு முக்கியமான விஷயம், அதை நம்ம வீட்டு தோட்டத்தில் பின்னால் வளர்க்கக்கூடாது. இது பெரிய விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் பண்ணேன். நான் ஒன்றுமே பண்ணல கண்ணுங்களா. ஒரு வாழை மரத்தை வச்சோம், அந்த வீடே என்னை கை விட்டு போயிடுச்சு. அப்புறம் அதனால் என்ன சொல்கிறேன்னா, வாழையை மட்டும் வீட்டு தோட்டத்தில் பின்னால் வைக்காதீங்க. வாழை மரம் இருந்தால் நல்லது அல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா? வாழை மரம் இருந்தால் நல்லது அல்ல. இப்போது அவங்க தோட்டத்தில் வாழை மரம் மட்டும்தான் இருந்ததா? அதனால் அவங்க வீடு அவங்க கையை விட்டு போயிடுச்சா? இல்லை வேறு ஏதாவது மரங்கள், தென்னை மரம், கொய்யா மரம், மாமரம், செண்பகப்பூ மரம், அந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது இருந்ததா? அதனால எல்லாம் வீடு கையை விட்டு போகலையா? வாழை மரத்தினால தான் கையை விட்டு போச்சா? ஏதாவது புக்ஸ்லேயோ இல்லை பழைய புராணங்கள்லையோ இல்லை பழைய ஓலைச்சுவடிகள்லையோ எதுலையாவது வாழை மரம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி வாழை மரம் இருக்கக்கூடாதுன்னா ஏன் இந்த வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு? உங்களுக்கு தெரியும்ல, வாழை மரம் வச்சோம் அப்படின்னா அது ஒரு இது வெட்டி எடுத்தால் அடுத்தது அது வெட்டுறதுக்கு முன்னாடியே கன்று விட்டுரும். ஓகேங்களா? அடுத்தது அது போகிறதுக்குள்ளே அடுத்த கன்று வந்துடும், அது போகிறதுக்குள்ளே அடுத்த கன்று வந்துடும். ஒரு வாழை வச்சிங்கன்னா அது கூட்டமாகிடும். ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு மரம் வாழை மரம். எல்லா விசேஷங்களுக்கும் வாழை மரம் இல்லாமல் இருக்காது. வாழை மரம் தோரணம் கட்டாமல் நம்ம எந்த விசேஷம் செய்ய மாட்டோம். திருமணம் செய்ய மாட்டோம், காது குத்து வைக்க மாட்டோம், வீடு புண்ணியோஜனம், புதுமனை புகுவிழா, புனித நன்னீராட்டு விழா எல்லாமே வாழை மரம் கட்டி தானே நடத்துகிறோம். அப்புறம் ஏன் வாழை மரம் மோசம்? குடும்பத்துக்காகாது. கோயிலில் உற்சவங்களுக்கு, விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழை மரம் கட்டுறாங்கல்ல. கோயில்லையே, சாமி கோயில்லையே கட்டுறாங்க தானே. அப்புறம் ஏன் வாழை மரம் ஆகாது? இவ்வளோ புனிதமான ஒரு வாழை மரம் எப்படி கெட்டதுன்னு சொல்கிறாங்க? எனக்கு புரியல. அதை விட ஒன்று நான் வச்சுக்கோங்க, எந்த மரம் யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த வாழை எல்லாமே, அந்த வாழையுடைய தண்டு, இலை, பூவு, காய், பழம் எல்லாமே யூஸ் ஆகும். ஒரு மரம் வேர்லேருந்து நுனி வரைக்கும் மொத்தமும் யூஸ் ஆகிறது வாழை. அது எப்படி கெட்டதுன்னு சொல்கிறாங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா சொல்லுங்க. சில முருக பக்தர்கள் சொல்லுவாங்க, எப்பா முருகரை நான் முருகர் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா என்ன போட்டு ரொம்ப சோதிக்கிறாருப்பா. முருகனுடைய எல்லாருமே சொல்லுவாங்க, முருகனை நீங்க நல்ல சுகமா வாழணும்னா ஸ்ரீமன் நாராயணனை கும்பிடணும். ஓகே, அவரு ஆமா கஷ்டம். இவங்க அப்பா பையன் 2 பேருமே சோதனை தான், நிறைய சோதனை தான். இந்த பதிவு நான் பார்த்தேன், உங்களுக்கு இது சொல்லணும்னு நினைச்சேன். சிவனும் முருகரும் சோதனை பண்ணுவாங்களாம். ஸ்ரீமன் நாராயண் பெருமாள் சுகமா வாழ வைப்பாராம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பெருமாளும் சோதிப்பார், பெருமாளும் நல்லது செய்வார். சரிங்களா? அதே மாதிரி தான் சிவனும் சோதனைகளை கொடுப்பார், சிவன் நல்லதும் செய்வார். அதே மாதிரி தான் முருகரும், அவரும் இடைஞ்சலும் கொடுப்பார், நல்லதும் செய்வார். சரிங்களா? ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது இல்லை. நீங்கள் பிறந்து வளர்ந்து போய் அவங்கள கும்பிடும்போது நடக்கிறது இல்லை. நீங்கள் பிறக்கிறப்பவே உங்கள் தலையில் எழுதப்பட்டிருக்கோம், நீங்கள் சுகமாக வாழ போகிறீங்க அப்படின்னு. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க சுகமாக வாழ்வீங்க. போய் கடவுளை கையெடுத்து கும்பிட்டு வந்துடுவீங்க. அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க. சிவனாக இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி. அதுவே உங்கள் தலையில் நீ படாத பாடுபட போகிறேன்னு எழுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் கருமாவை பொறுத்து. அதுக்கப்புறம் நீங்கள் படாத பாடுதான் படுவீங்க. அவர்கிட்ட போய் எல்லா கடவுள்கிட்டையும் போய் கும்பிடுவீங்க, என்னை நிம்மதியாக வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையை தீர்த்து வையின்னு. ஆனால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சோதிக்கிறாங்க. எனக்கு சோதனை முடிஞ்சு பின்னாடி நல்லது செய்வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சிரமமான காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிற காலகட்டம் வந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ தான்ப்பா முருகர் எனக்கு வரம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்வீங்க. புரிஞ்சுதா? அன்னைக்கு சோதனையும் முருகர் பண்ணல, இன்னைக்கு வரத்தையும் முருகர் கொடுக்கல. உங்கள் கருமாப்படி உங்களுக்கு நடக்குது. நான் சாமி கும்பிடுறேன், விளக்கேற்றுறேன், 2 வேளையும் ஊதுபத்தி ஏற்றுறேன், தசாங்கம் ஏற்றுறேன், பஜனைகள் பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றன எங்கள் வீட்டில். ஆனாலும்
ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு மனது நெருடலாக இருக்கிறது. என்ன நெருடல்? ஏதோ ஒரு வேலை ஆகல, ஒரு லோனுக்காக அலையிறோம் அலைஞ்சுட்டே இருக்கும். எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு, ஓகே சொல்லிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, பேப்பர் வரமாட்டேங்குது. பல ஆயிரம் தடவை அலைந்து விட்டோம். ஏதாவது ஒரு குறி சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? ஏன் அது செய்யறாங்கன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தீங்களா? தப்பு உங்ககிட்ட இருக்கு. என்ன தப்பு? நேர போய் பாருங்க. ராத்திரி வேலை நீங்க எல்லாம் சாப்பிட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் அப்படியே போய் தூங்கிடுறீங்க. உங்க கிச்சன்ல ஒரு நாற்றம் அடிக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? ஏன்? பாத்திரங்கள் நேற்று சாப்பிட்ட பாத்திரங்கள், அதாவது இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நைட் அப்படியே போட்டுருங்க. அந்த மாதிரி செஞ்சா எங்க லட்சுமி கடாட்சம் வரும்? எங்க உங்க லோன் சாங்ஷன் ஆகும்? எதுவுமே ஆகாது, அலைந்து கொண்டே தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேசுகிறத கேட்டிங்க அப்படின்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை தான் வரும். லோன் வேணும்னு புருஷன் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர்றார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு டிலே ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த பதிவு கேட்டார்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே வருவார், கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போவார். அங்கே சிங்கில் பாத்திரம் இருக்கும். பார்த்ததும் மனைவியை கூப்பிட்டு கத்த ஆரம்பிச்சிருவார். நீ இப்படி சிங்கில் பாத்திரத்தை போட்டு வச்சிருக்கிறனால தான் எனக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கல அப்படிம்பார். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. காலையிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, இனிமேல் போய் தான் கழுவ போகிறாங்க. அதுக்குள்ளே இவர் இப்படி பேசினாருன்னா அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். பேசாமல் இருந்துட்டாங்கன்னா தப்பிச்சிரும். அவங்க 2 வார்த்தை திருப்பி பேசினா, இதை இவர் கேட்டதுனால இவரும் கோபமாக இருப்பார், இவரும் திருப்பி பேசினா 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வருமா வராதா? லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் சிங்கில் இருக்க பாத்திரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சிங்கில் நைட்டு பாத்திரம் போட்டு வைக்காதன்னு சொல்கிறதுக்கு இருக்க ஒரே காரணம், அதை சாப்பிட கரப்பாம்பூச்சி வரும். புரிஞ்சுதுங்களா? பூச்சி பொட்டெல்லாம் வரும் அந்த அழுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தானே தவிர, லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் சிங்கில் பாத்திரம் போட்டு வைக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு லோன் கிடைக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிற நேரம் இருக்கணும். அந்த நேரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது. அதனால் வீட்டில் இருக்க மனைவியை திட்டி பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கிற கிரகத்தை தான் நீங்கள் திட்டணும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு நிற்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.